ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஷ்பாதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு மேல தான் விலாக் எடுத்திருந்தேன். விலாக பார்த்தாலே தெரியும், நல்லா இருட்டுல வந்து நைட் ரொட்டீன் விலாக் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நைட்டு ஜாதி மலையில வந்து பூ பறிக்கவே இல்லை, நல்லா அழகா பூத்து இருந்ததா, சரி அதால தான் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ரொம்ப பூ வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா பறிச்சிருவேன், கொஞ்சமா இருந்ததால பூ வந்து பறிக்கவே இல்லையா, பூத்தது வந்து நல்லா சூப்பரா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 8:30 மணிக்கு மேலதான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா சீக்கிரமா வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வந்து லேட்டு கூட ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாலாம் வரமாட்டேன். ஒரு 8:45 அந்த மாதிரி 9 மணி தான் ஆகும். ஏன்னா கடையில இருந்து வர்றதுக்கே பாத்தீங்கன்னா 9:30 அந்த மாதிரி வந்து டைம் ஆயிடும். முன்னே சாப்பாடு செஞ்சு வச்சா எதுக்குன்றதால தோசை தானே ஊத்த போறோம், கொஞ்சம் லேட்டா ஊத்திக்கலாம், கொஞ்சம் லேட்டா தான் வருவோம். எல்லாம் வந்து தூங்கி முடிச்சிருவாங்க. நான் வந்து தூங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 ஆகும். அந்த டைம் தான் எனக்கு வந்து தூங்குற டைம் கரெக்டா சொல்வேன். இன்னைக்கு மதியானம் வந்து புதன்கிழமைன்றதால முட்டை குழம்பு வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா சாதம் இருக்கு, ரசம் இருக்கு. இன்னைக்கு வந்து சாம்பார், காலையில இட்லி சாம்பார் வச்சிருந்தேன், அதுவுமே கொஞ்சம் இருக்கு. அதனால கொஞ்சம் தக்காளி குருமா மாதிரி லைட்டா வந்து சிம்பிளா வைக்கிற மாதிரி வைக்கலான்றதால வச்சிருந்தேன். எப்பவுமே மதியம் செய்யறது வந்து ரொம்ப அதிகமா மீதுற மாதிரி செய்ய மாட்டேன், திட்டமா தான் கரெக்டா செய்வேன். மதியானம் செஞ்ச சாப்பாடு வந்து அவர் சாப்பிடறதுக்கே வரல, அவரு எங்க வெளியில போயிட்டாரா, அதனால சாப்பாடு வராதனால அவருக்கு பங்கோட சாப்பாடு, அந்த முட்டை குழம்பு இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. ஒரு சிலர்லாம் அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. லேட் ஆகும்னா எல்லாம் சாப்பாடு செய்யாத இந்த மாதிரிலாம் போன் அடிச்சு சொல்ல மாட்டாங்க. அதனால எங்கன்னா வெளியில போனா கூட பாத்தீங்கன்னா டைம் ஆகும் அப்படின்ட்டு போன் அடிச்சு சொல்ல மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் சொல்லுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எங்க வெளியில போறப்ப சாப்பிட்டாரு போல இருக்கு, அதனால அப்படியே இருக்கு. இன்னைக்கு வந்து வந்த உடனே சாப்பாடு வந்து உன்னோட சாப்பாடும் முட்டை குழம்பு இருக்கு, நீ தான் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து எப்பவுமே நைட்ல வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டாரு, இருந்தாலும் சும்மா சொல்லியிருந்தேன் நான் தான் வந்து சாப்பிட போறேன். எப்பவுமே இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வீட்டுல வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மீந்ததை வந்து சாப்பிட்டே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குண்டாயிடுவாங்க. அதே மாதிரிதான் எனக்கு தோசை நைட்ல வந்து சாப்பாடு சாப்பிட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. தோசை சாப்பிட்டாலுமே ஒரு தோசை சாப்பிடுவேன், ஏன்னா நைட்ல வந்து அந்த அளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் வந்து ஏதாவது மதியம் சாப்பாடு வந்து மீந்து போச்சுன்னா அதை வந்து சாப்பிட்டுட்டு அதோட நிறுத்திப்பேன் நானு. இதுக்காகவே வந்து சாப்பாடு எனக்கு வேஸ்ட் பண்ணவே பிடிக்காதுன்றாலே நான் வந்து சாப்பாடு வந்து மீறாத மாதிரி கரெக்டா வந்து செஞ்சிருவேன். இன்னைக்கு சிம்பிளா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தக்காளி குருமா வந்து செஞ்சிருந்தேன். அது சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வானல்ல எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்டு கல்பாசி வந்து சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இப்ப வந்து வெங்காயம் தக்காளி விலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாம எதுவுமே செய்ய முடியல. அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப வந்து கம்மியாயிடுச்சான்னு தெரியல. ரெண்டுமே வந்து ஒரு கிலோ 50 ரூபான்னு சொல்லிருக்கு. அதனால கொஞ்சமா தான் வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்திருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு தேங்காய் அரைச்சு ஊத்த போறேன்றதால தேங்காய் வந்து அப்படியே நான் கீறிக்கிட்டே இருக்கேன். இன்னும் தேங்காய் துருவுறது வந்து வாங்கவே இல்லை. தேங்காய் துருவி போட்டாதான் எனக்கு சட்னி ஆனாலும் எதுவுமே பிடிக்கும். நானும் இவர் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டே இருக்கேன், வாங்கலாம்னு அவர் வந்து தள்ளி போட்டுட்டே போறாரு. இப்ப நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் இருக்கு, அது ஒரு 3 ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன். அதோட காரம் வந்து போதாதுன்றதால கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் போல கார மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா மசியணும். அந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்ப கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய்லாம் அரைப்போம் இல்லையா, அதோட தண்ணி எல்லாம் சேர்க்கணுன்றதால கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்தோம் இல்லையா, அது வந்து வெங்காயம் தக்காளியோட அந்த எண்ணெயில வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க போறது இல்ல, அந்த எண்ணெயிலே போட்டு வதக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை வந்து போகுன்றதால இப்ப வந்து ஓரளவுக்கு அது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள வந்து தேங்காய் வந்து நான் கீறி வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 2 பட்டை 2 கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமா கசகசா வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு இது கூட வந்து சோம்பு சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்சிட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமா முந்திரி பருப்பு தான் சேர்த்திருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை வந்து சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்குன்றதால அது வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். மைய அரைச்சி சேர்க்கிறப்பதான் பாத்தீங்கன்னா அந்த தக்காளி குருமா நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா சிம்பிளா வந்து நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு சட்னி அரைக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சட்னி அரைக்கிறோம் இல்லையா, எப்பயும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காம இந்த தக்காளி குருமா வந்து கொஞ்சம் மீட்டு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சு ஊத்துறப்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி குருமா மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இந்த குருமாவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க. ரொம்ப அதிகமா சேர்த்தாலும் தண்ணி வந்து சேர்த்தாலும் ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நார்மலா வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா திக்கா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து ரொம்ப அதிகமா வைக்கல, கொஞ்சமா தான் வச்சேன். ஏன்னா சாம்பார் காலையில வச்ச சாம்பார் இருக்கு, முட்டை குழம்பு இருக்கு, கொஞ்சமா ஆளுங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு மட்டும் இது மட்டும் வச்சிருந்தேன். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் கொதிச்சா அந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா திரியா ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஓரளவுக்கு வந்து கொதிச்சா மட்டும் போதும். இப்ப வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து தோசை தான் ஊத்தணும். எப்பவுமே வந்து தோசை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே கல்லு வச்சுன்னு ரொம்ப நேரம் ஊத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 கல்லு வச்சு கடகன்னு ஊத்திட்டு வந்து வெளியே வந்துருவேன். அதனால 2 கல்லு ஊத்துனா எனக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தோசை ஊத்துற மாதிரி இருக்கும். ஆளுங்களுக்கு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே டெய்லியுமே வந்து நைட்ல வந்து தோசை கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் வந்து சாதம் வந்து கொடுப்பேன். மதியானம் வைக்கிறேன் இல்லையா குழம்பு, அதே வந்து நைட்டுக்கே கொடுத்துட்டு தொட்டுக்கு மட்டும் வந்து கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு டைம் வந்து சாப்பாடு கேட்பாங்க, ஒரு டைம் தோசை கேட்பாங்கன்றதால மாத்தி கொடுத்துருவோம். ஒரு நாள் வந்து
வந்து தோசை கொடுத்தா மறுநாள் வந்து சாதம் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கம்யூனிட்டி டேப் வந்து கொடுக்குறேன். அதில் என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதில் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோவாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது நேற்று வந்து கம்யூனிட்டி டேப் வந்து போட்டிருக்கேன். என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதில் வந்து கமெண்ட்டாக வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவை வந்து நான் கொடுக்குறேன். இன்னைக்கு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த டாப் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. 150 ரூபாய்க்கு தான் எடுத்திருந்தேன். இப்போ எங்க விழுப்புரத்தில் கன்னிகா பரமேஸ்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபான்னு சொல்லிட்டு டாப் வந்து போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 4 டாப் வந்து எடுத்துட்டு வந்தேன். பிளாக் எடுக்கிறேன்னா சாரி வந்து கட்டுறது கொஞ்சம் சாரிலாம் கட்டிக்கிட்டே வேலை செய்யறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நைட்டி போட்டுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா 150 ரூபாய்க்கு இந்த டாப்லாம் இருந்தது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த டாப் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் வயல்ல போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அந்த டாப் எல்லாமே வந்து 150 ரூபா தான். என்கிட்ட இருக்கிற டாப்ல ரொம்ப அதிகமாலாம் வந்து காசு போட்டு எடுக்க மாட்டேன். ஒரு 250 ரூபாய்க்கு மேல வந்து போக மாட்டேன். சிம்பிளா வந்து இருக்கிறதா பார்த்து எடுப்பேன். இந்த கோவிசல்லா அம்மா மாதிரியே 150 தான் ரொம்ப ரிச்சா இருக்கா பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த டாப்புமே வந்து 150 ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம். துணியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா காட்டன் துணி, அதுக்கப்புறம் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வெளுக்காது இல்லையா, அந்த மாதிரி குவாலிட்டி தான். தாராளமா வந்து 150 ரூபாய்க்கு வாங்கலாம். நெக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே சிம்பிளா வந்து நார்மல் வந்து ரவுண்ட் நெக் மட்டும் தான் இருந்தது. மற்றபடி வேற எதுவும் மாடலா வேற எதுவும் கிடையாது. சிம்பிளா இருந்தது. வீட்டுக்கு வந்து ரெஃப்யூஸ்க்கு வந்து நல்லா போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இப்ப தொடர்ந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா பார்ட் 1 சாரி வீடியோ வந்து பாத்துட்டேன், பார்ட் 2 வந்து கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கா சிரிப்பா வந்துருச்சு. நம்ம கிட்ட இருந்த சாரி ஃபுல்லா காமிச்சிட்டேன், இதுக்கப்புறம் பார்ட் 2 காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானும் சொல்லிட்டேன் கமெண்ட்ல, என்கிட்ட இல்லப்பா அந்த சாரி ஃபுல்லா வந்து வீடியோல காமிச்சனே அதுதான். அதுக்கப்புறம் என்கிட்ட கிடையாது. இல்லக்கா பார்ட் 2 போடுங்க, பார்ட் 2 போடுங்கன்னா நான் எங்க இருந்து போறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே தோசை ஊத்த பசங்களுக்கு வந்து சாப்பிட வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து நான் எப்பவுமே வந்து நான் சாப்பாடு வந்து கொடுத்துருவேன். அப்பெல்லாம் வந்து தூங்கவே மாட்டாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து லேட் ஆயிடும் பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து நல்லா தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி அதனாலே சீக்கிரமா தூக்கம் வருதா என்னன்னு கேட்டு சாப்பாடு வந்து கொடுத்துருவோம். நமக்கு இந்த காலை சாப்பாடு மதிய சாப்பாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளா எனர்ஜியா வந்து சாப்பாடு செஞ்சிருவோம். அந்த நைட் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லா வந்து போயிடும். என்ன செய்யலான்ட்டு சிம்பிளா என்ன முடிச்சுட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் எனக்கு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து நைட்ல வந்து முடிச்சு அஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குருமாலாம் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தோசை வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நல்லா சால்னா மாதிரி இருக்கும் இல்லையா டேஸ்ட். அதனாலே வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வச்சாலே எனக்கு இட்லியா இருந்தாலும் தோசையா இருந்தாலும் கொஞ்சம் நிறைய வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லுவான். நான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால நீங்களே இந்த மாதிரி சிம்பிளா வந்து தக்காளி குருமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நீயா நானா ஷோல ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, தோசை சுடுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னா தோசை ஊத்துறதுக்கு கிச்சனுக்கும் நம்ம பசங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கவும் கரெக்டா இருக்கும். உண்மையிலே அந்த மாதிரிதான் இருக்கும். தோசை ஊத்துறப்பெல்லாம் பசங்களுக்கு எடுத்துட்டு போய் ஹால்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து ஊத்துறமா இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து தோசை ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். அவங்க சொன்னது உண்மையிலே உண்மைதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து தோசை ஊத்தி டயர்ட் ஆயிடுவோம். நம்மளுக்கு தோசை ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி மாவுல வந்து தோசை ஊத்துறத 2 கரண்டியா சீக்கிரமா ஊத்தி எடுத்துட்டு போய் சாப்பிடறதுக்காக நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய வாட்டி வந்து செஞ்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா அது உண்மை. எல்லாருக்கும் பார்த்து பேப்பர் தோசை கொஞ்சம் மொத்தமான தோசை இந்த மாதிரி ஊத்துவோம். நம்மளுக்குன்னு ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தானே எப்படியாச்சும் ஊத்திட்டு போவோம் தோசை அப்படின்ற மாதிரி 2 கரண்டி மாவு இந்த மாதிரி ஊத்தி எடுத்துட்டு போய் உட்காந்துருவேன் சாப்பிடறதுக்கு. எல்லாருக்கும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு நானுமே சாதம் முட்டை குழம்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு வந்துட்டேன். சாப்பாடு வைக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு போதும்னு ஆயிடும். ஏன்னா பிரிச்சு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஒரே இடத்துல போய் அடிச்சுப்பாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே நான் பக்கத்துல உட்காந்து இருக்கணும். இல்லைன்னா வந்து ஒருத்தவங்க கடிச்சுப்பாங்கிறதால சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் கிச்சன் வேலை செய்யறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் செஞ்சது வேலை கிடையாது. இதுக்கப்புறம் வந்து ஜாமான்லாம் கழுவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் கழுவுறதுதான் பெரும் வேலையா இருக்கும். ஒரு சில வீட்டுக்காரங்க வந்து இந்த விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த விஷயத்த வந்து சொல்லுங்க. எனக்கு எந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஜாமான்லாம் இந்த மாதிரி சாப்பாடு வந்து அவர் ஏன்னா வெளியில போயிட்டு வந்து லாஸ்டா வந்து சாப்பிடுவாரு. நான் அதுக்குள்ள வந்து அவருக்கு சாப்பாடு தோசை ஊத்தி கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து பால் வந்து அடுப்புல வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் கழுவிட்டு சிங்கே வந்து கழுவிடுவேன். நான் அதெல்லாம் முடிச்சா பிறகுதான் அவர் சாப்பிட்டுட்டே வருவாரு. சாப்பிட்டு வரப்ப பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட தட்டை சிங்க்ல வந்து போட்டு போவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நானும் எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டு அவர் வந்து மாத்திக்கிற மாதிரி இல்ல. எல்லாமே கழுவி கிச்சனை ஃபுல்லா வந்து கிளீனா பண்ணிட்டா பிறகு அந்த சிங்க்ல மட்டும் ஒரே ஒரு சாப்பிட்ட தட்டு மட்டும் இருந்தா எவ்வளவு கோவம் எனக்கா செம கோவம் வரும். நான் ஜாமான் கழுவுறதுக்கு முன்னாடி அந்த சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு வந்து போட்டாருன்னா அழகா வந்து கழுவிடுவேன். இதே முடிச்சுட்டா பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தட்டு மட்டும் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு நான் அந்த தட்டை கழுவி கவுத்திட்டு வந்துடுவேன். இதனாலேயே இந்த பழக்கத்தை வந்து பசங்களுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்றதுனாலே சாப்பிட்ட தட்டை வந்து கழுவி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்பவே வந்து அவங்க சாப்பிட்ட தட்டை வந்து கழுவுற மாதிரி பழகிக்கிறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சட்டை பேண்ட் எல்லாம் கழட்டினா ஆங்கர் வந்து 3 ஆங்கர் இருக்கு. ஆனா சட்டையை கழட்டினா வந்து ஆங்கர்ல வந்து மாட்டவே மாட்டாரு. இந்த கட்டில் மேலதான் தொங்க விடுவாரு. அது வந்து எனக்கு பிடிக்காத விஷயம். நானும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அது மாறின மாதிரி கிடையாது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் உங்க வீட்டுல நடக்கிறதே வந்து சொல்லுங்க. நல்லா கமெண்ட்ல படிக்கிறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும். ஜாமான் கழுவுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு பால் வந்து காய வச்சிருவோம். அப்பதான் நான் ஜாமான் கழுவி முடிக்கிறதுக்கும் பால் வந்து காயறதுக்கும் கரெக்டா இருக்குன்ட்டு எப்பவுமே
வந்து கிச்சனு அதுக்கப்புறம் அந்த டைல்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிடுவேன். கவுண்டர் டாப்பையும் வந்து கிளீன் பண்ணிட்டு ஜாமா கழுவ ஆரம்பிச்சிருவேன். எப்பவுமே நிறைய வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன், கிச்சனை வந்து எப்பவுமே வந்து சுத்தமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் சுத்தமா தான் கிச்சனை வந்து வச்சிருக்கேன், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க வந்து காசு வருது, மகாலட்சுமி எங்க தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினைக்கலாம். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம சுத்தமா இருந்தாலே நம்ம வீட்டுல வந்து ஒரு வீட்டுல வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அது கிச்சன்ல இருந்து தான். நம்ம ஆரோக்கியமான சமையல் வந்து சமைச்சாதான் அந்த வீட்டுல வந்து நோய் இதெல்லாம் மாதிரி எதுவுமே இருக்காது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நோய் இல்லாம இருந்தாலே வந்து பெரிய விஷயமா சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் போனாலே வந்து 1000-2000 வந்து செலவாகுது. அது இல்லாம மனசு வேற ரொம்ப கஷ்டமாகுது இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கிச்சனை வந்து சுத்தமா வச்சிருந்தாலே இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம். கிச்சன் வந்து சுத்தமா வச்சிருந்தா காசுதான் வந்து கொட்டும் அப்படிலாம் கிடையாது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செய்யறதுக்கான செலவுகள்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணலாம் சுத்தமா இருந்தாலே. அதே மாதிரி நைட்டே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு வந்த உடனே நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. காலையில வந்து அப்பதான் வந்து ஜாமான கழுவிக்கிட்டு மீதி வேலை செய்யறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஜாமான்லாம் கழுவி கிச்சனை வந்து நீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனாலதான் நைட்டே வந்து இந்த வேலை ஜாமான் கழுவி வைக்கிறது, கிச்சனை கிளீன் பண்ணிட்டு போய் தூங்குறது ரொம்ப பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். சமையல் அறைன்றது வந்து நமக்கான ஒரு இடம். இப்ப ஏதாவது ஒரு வீடு வந்து நம்ம பார்க்க போறதுனால நேரா போய் நம்ம சமையல் அறை தான் பார்ப்போம் இல்லையா? அதனால அதை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறது தான் நம்மளோட வேலை. நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போறப்ப பாத்தீங்கன்னா நம்மளால சுத்தமா அவசரமா செய்ய மாதிரி இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வாரத்துல வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். எப்பவுமே எனக்கு எல்லா நாள் நைட்டு வந்து இப்படிதான் இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து வேலையை ஆரம்பிச்சதால பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ட்ரைபேட் இப்படி வைக்கணும், இது பார்த்து இப்படி எடுக்கணும்ன்றதால கொஞ்சம் டைம் ஆகுது, சீக்கிரமா வந்துட்டேன். இல்லைன்னா வந்து எனக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தான் நான் கிச்சனை விட்டு போவேன். நான் தூங்குறதுக்கு வந்து 11 ஆகும். எல்லாருக்கும் வந்து கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு படுக்கிறதுக்கு. இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டேன். இந்த அடுப்பு மேலாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வைக்க கூடாதுன்றதால ஒரு தட்டு வந்து எப்பவுமே வச்சிருவேன். கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நம்மளோட ஆயுதத்தை வந்து கட்டி வச்சிட்டேன். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். இந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை வந்து இப்பெல்லாம் என்னால சீக்கிரமா வந்து பண்ண முடியல. எனக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்பதான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியுது. நைட்ல தான் வந்து நான் அதிகமா வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்ததான் யார் ஹாய் சொல்ல சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம அபி சிஸ்டர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் அபி, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அடுத்ததான் இன்னும் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சா எங்க போச்சுன்னு தெரியல. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.